ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் இந்த வராகியம்மா உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். எத்தனையோ முறை நான் உனக்கு நல்லது சொல்லியிருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் அது பல சமயங்களில் நடக்காத சூழ்நிலையில் நீ என் மேலே சந்தேகப்பட்டிருக்க, என் மேலே வருத்தப்பட்டிருக்க. வராகியம்மா சொல்லி நமக்கு நடக்கலையே, நமக்கு நல்லது நடக்காமலேயே போயிடுமோன்னு கூட நீ கவலைப்பட்டிருக்க தானே. அதனால தான் நீ இனிமே என் மேலே சந்தேகமே படக்கூடாது, உனக்கானதை நான் உறுதியாக செஞ்சு தருவேன்னு உத்தரவாதம் கொடுப்பதற்காகவே, நீ நினச்சதை நடத்தி தருவதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்துட்டேன். இந்த முறையும் விளையாட்டாக நினச்சி கடந்து போயிடாத. நான் இதற்கு முறை உனக்கு ஒவ்வொரு முறை வாக்கு கொடுத்த போதும் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டது உன்னுடைய தப்பு தான். நீ அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்த. நல்ல விஷயங்களை அலட்சியப்படுத்துறதே உனக்கு வாடிக்கை ஆகிவிட்டதல்லவா. இப்போதாவது நான் சொல்கிறத முழுசாக கேளு. எந்த நிமிஷம் எப்போது எதன் மூலமாக உனக்கு நல்லது செய்வேன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ. எல்லா கெட்டதிலையும் உனக்கு ஒரு நல்லதை வச்சிருப்பேன்னு சொல்கிறது போல தான் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உனக்கான நல்லதை நடத்துவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன். என்ன நடந்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அது உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றிவிடும் என் செல்லமே. எப்போதுமே யாராவது எதையாவது சொல்லும்போது அவங்க சொல்கிறத பாதி கேட்டுட்டு உடனே அவசரமாக நீ சொல்ல வர்றதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்காத. ஒருத்தர் சொல்ல வரும் விஷயத்த அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் இடையில எந்த தொந்தரவும் பண்ணாமல், உன் வாதங்களை உன் தரப்பு கருத்துக்களை வைக்காமல், அவங்க சொல்கிறத முழுவதுமாக காது கொடுத்து கேட்கக்கூடிய பொறுமையான பக்குவமான பிள்ளையாக இரு. ஏன்னா யார் வார்த்தையில் எப்படி உனக்கான வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன், மாற்றத்தை கொடுப்பேன்னு உனக்கே தெரியாது. பொறுமையாக அடுத்தவங்க பேசும்போது அதற்கான நேரத்தை கொடு. அவங்க வார்த்தையை பேசி முடிக்கிற வரைக்கும் அதை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாரு. எல்லா வார்த்தைகளிலும் உனக்கான மாற்றங்களை என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லவே. மகிழ்ச்சியை தேடி துரத்தி போகிறது வாழ்க்கை கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குதோ, என்ன கிடைக்குதோ, என்ன வந்து சேருதோ அதை அமைதியாய் ரசிக்கும் போது மகிழ்ச்சி தானாகவே உன்னிடம் வந்து சேரும். எப்போதுமே வாழ்க்கையை நீ நிதானமாக தான் வாழ்கிற. சில சமயங்களில் பொறுமை இழக்கிற, சில சமயங்களில் கோபப்படுற. அப்படி நிதானம் தவறும் போதெல்லாம் நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இரு. ஏன்னா வார்த்தைகள் கத்தியை போல கூர்மையானது. டக்குன்னு அடுத்தவங்களை குத்தி அவர்கள் உயிரையே கூட இழக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தைகளுக்கு இருக்கு. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லுங்கிறத நீ மறந்துட வேணாம். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உன்னை ஜெயிக்கவும் வைக்கும், உன்னை அழிக்கவும் செய்யுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்யன்னு சொல்லவே. மனிதனா பிறந்து இங்கே சில பேர் மிருகத்தின் குணம் கொண்டவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக நீ மாறி போய்விடக்கூடாது. எப்போதும் பொறுமையா, அன்பா, பாசமா, மனிதன் போல மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள கற்றுக்கோ. கஷ்டப்படுற நீ இதுவரைக்கும் பெருசாக சிரித்தது கிடையாது. ஆனால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது என் செல்லமே. கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் அந்த சிரிக்கிற குணத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா, சிரித்து சமாளிக்கக்கூடிய அந்த புன்சிரிப்பை உன் பொன்னான முகத்தில் வச்சுக்கிட்டினா தோல்வியே உன்னை நெருங்க பயப்படும். ஆம் என் செல்லமே. நல்லது கெட்டது, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நீ என்ன நடந்தாலும், யார் வந்தாலும் போனாலும் எல்லாவற்றையும் எல்லாரையும் புன்சிரிப்போடு எதிர்கொள்ள கற்றுக்கோ. ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சரியாக பொறுப்போடு செயல்பட்டாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு ஆணானவன் சரியாக பொறுப்பாக அவன் வேலையை கடமையை சரியாக செஞ்சானா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. அதுவே ஒரு பெண் என்பவள் தன்னுடைய வேலையை, தன்னுடைய பொறுப்பை, கடமையை சரியாக செய்யும்போது அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள வாரிசு, அவங்களோட பிள்ளைகள், அவங்க வாரிசுன்னு அந்த தலைமுறையே கூட நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை சரியாக வளர்க்கும் போது தானே அது அடுத்த தலைமுறையையும் அடுத்த குடும்பத்தையும் சரியாக வாழ வைக்கும். இது நல்லா யோசித்து பார்த்தீன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரிய வரும்.
அடுத்த தலைமுறையை ஒழுக்கமாகவும் வெற்றிகரமாகவும் நியாயமாகவும் நீதி நேர்மையோடும் வளர்க்கறது இன்னைக்கு இருக்கிற மனிதர்களின் கைகளில் தான் இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உண்மையும் அன்பையும் பாசத்தையும் ஒழுக்கத்தையும் பெண்களை மதிக்கணும், நல்லவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தையும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க. அதுதானே அடுத்தடுத்த தலைமுறையும் இந்த உலகத்தையுமே கூட வழிகாட்டக்கூடியதாக மாற்றும். உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவதுதான் வாழ்க்கையை தவிர சும்மா வாழ்க்கையை வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு போறது வாழ்க்கை கிடையாது. நீ யாருங்கிறத கொஞ்சம் பேராவது உன்னை சுற்றி இருக்கிறவங்களாவது உணர்ந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முயற்சி செய். ஆனால் எப்போதும் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசிக்க வேண்டாம். அது அனாவசியமானது. உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறங்கிறது தான் முக்கியம். எப்போதுமே உன்னை நீ உயர்வான ஆளாக நினை. உன்னை நீ திறமையுள்ளவனாக புத்திசாலியாக நினைக்கும் போது உன் செயல்களில் அது வெளிப்படும். நீயே உன்னை புத்திசாலியாக நினச்சி வாழ்க்கையில் சரியாக வேலை செய்யும் போது எல்லாமே சிறப்பாக மாறும் அல்லவா? யாராவது உனக்கு துரோகமே செஞ்சாலும் நீ ஒருபோதும் அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காத. அவர்களை பழிவாங்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு. ஏன்னா காலமாக நான் இருந்து கெட்டது செஞ்சவங்கள கொடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறத நிச்சயமாக புரிய வைப்பேன். இந்த நன்றி கெட்ட உலகம் கெட்டவனையெல்லாம் சும்மா விட்டுரும், நல்லவங்களுக்கு தான் கஷ்டத்தையும் காயங்களையும் கொடுக்கும். நீ எப்போதும் காயப்படுத்தியவனையே நினச்சிக்கிட்டு மருந்து போட்டவனை மறந்துடாத. உன்னை காயப்படுத்துறதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா உனக்கு ஆறுதல் சொல்லவும் நல்லது நினைக்கவும் யாராவது ஒருத்தராவது உன்னை சுற்றி இருப்பாங்க. எப்போதுமே உன் மனசுக்கு மருந்து போட்டவங்களையும் காயத்தில் கஷ்டத்தில் உனக்கு ஆறுதல் சொன்னவர்களையும் நீ மறக்கவே கூடாது என் செல்லமே. அதே போல என்ன நடந்தாலும் தரம் தாழ்ந்து போய் நீ யாருக்கிட்டையும் எந்த வார்த்தைகளையும் பேசவும் வேணாம், அல்லது உன்னுடைய தன்மானத்தை மறந்து போய் யாருக்கிட்டையும் கெஞ்சவும் வேண்டாம். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறத்தான் போகிறாய். யார் உன்கிட்ட இருந்து ஏமாத்தி சம்பாதிச்சாங்களோ அவர்கள் அதை எல்லாத்தையும் இழக்கத்தான் போகிறார்கள். இதுதானே நான் விதின்னு எழுதி வச்சிருக்கேன். நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் வாழ நினைச்ச வாழ்க்கையையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். எதையுமே முடியும்னு நினச்சா நிச்சயமாக செய்ய முடியும், முடியாதுன்னு நினச்சா கொஞ்சம் கூட அதை முடிக்க முடியாது. எப்போதும் எல்லாத்தையுமே செய்ய முடியும், நடத்த முடியும், நடக்க முடியும்னு நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கையிலும் தைரியத்திலும் தான் உன் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சொன்ன சொல்ல காப்பாற்றுற அளவுக்கு இந்த உலகில் யாருமே பக்குவப்படவில்லை. இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்கிறாங்க. எப்போதும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வாக்கு மீறாத பிள்ளையாக நீ இரு. அப்படி சொன்ன சொல்ல சரியா செஞ்சிட்டினா நீ கேட்டு வாங்காமலேயே உனக்கான மதிப்பும் மரியாதையும் தானாக காலாகாலத்திற்கும் உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்லமே. எப்போவுமே நீ உன்னை குறைவா நினைக்காம உயர்த்தி நினைக்க பழகு. அது ஆனால் ஆணவமாக மாறிடக்கூடாது. எப்போதுமே தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற தலக்கணமும் ஆணவமும் இருக்கக்கூடாது. உயர்வான உன்னுடைய எண்ணம் தான் உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பாக வழிநடத்தும். நீ எப்போதுமே உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வந்துடுவ. யாருக்கும் நீ ஓடி ஓடி போய் உதவி செய்யணும்னு கட்டாயம் இல்லை என் செல்லமே. நீ 4 பேருக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தாலே உன் வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து சேரும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வேற யாரும் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு தனக்கு ஒரு கண் போனால் இன்னொருத்தனுக்கு 2 கண் போகணுன்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு கெடுதல் நினைப்பவர்களாகவும் சுயநல புத்தி கொண்ட கெட்ட மனிதர்களாகவும் இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், நீ யாருக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் செய்துவிடக்கூடாது என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கிட்டையும் நல்லதையே பேசு. எது உனக்கு வலியை தருகிறதோ, எது உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது உனக்கானது கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கானது உன்னுடைய உறவுகள்னா அவங்க உனக்கு வலியையும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க தானே.
உனக்கானது எப்போதுமே உயர்வானதாக சிறப்பானதாக இருக்கும்னு நம்பு. நீ நம்புறதுக்கு ஏத்தாற் போலவே உன் வாழ்க்கையில நான் நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். சுயநலமான இந்த உலகத்தில் அவரவர்களுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் உன்னை தேடி வருவாங்க. அதுவே முடிஞ்சு போச்சுன்னா உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா நீதான் யார் எதுக்காக உன்னை தேடி வர்றாங்கன்றத சரியா புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. சில பேர் உனக்காக நிறைய உதவி செய்வாங்க. ஆனா நான் ஒண்ணுமே செய்யலைங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்க உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க. சில பேர் உனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு மார்த்தட்டி கொள்வார்கள். அப்படி யார் உனக்காக நல்லது செஞ்சுட்டு அமைதியா இருக்காங்க, யார் உனக்காக ஒண்ணுமே செய்யாம எல்லாத்தையும் தான் செஞ்சதா பெருமை பேசுறாங்கன்றத நீதான் கண்டுபிடிக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கை இந்த வராகி அம்மாவின் கைகளில் தான் இருக்கு. உன்னை நடைபிணமாக மாற்ற மாட்டேன். நிச்சயம் ராஜா போல ராணி போல உயர்வான வாழ்க்கையை கொடுப்பேன்னு நீ என்னை முழுசா நம்பு. நீ பொறுமையாக இருந்தால் நிச்சயம் பெருமையாக உன் வாழ்க்கையை வாழ முடியும். வார்த்தையிலையும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி எப்போதுமே பொறுமையாக பக்குவமாக நிதானமாக வாழ கத்துக்கோ. கோபப்படுவதில் ஏழையாக சிக்கனமான ஆளாக இரு. அன்பில் பணக்காரனாக எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இரு. அன்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் அழகாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ ஆசைப்படு. ஆசைகள் அளவோடு இருக்கும் பட்சத்தில் அதை அழகாக நடத்தி வைக்க இந்த வராகி அம்மா நான் தேடி வருவேன். அதுவே ஆசை பேராசையா இருக்கு, அடுத்தவனுக்கு எடுத்தாவது நம்ம நல்லா இருக்கணும்னு கெட்டதை யோசிக்கிறாங்கன்னா அவங்க தலைகீழா நின்னாலும் அவங்க ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன். எப்போதும் நல்லதையே நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படு. அதுவும் அளவோடு ஆசைப்பட்டினா உன் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்குமே செல்லமே. ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய 2 வைர கற்கள் போலதான் உன்னை பெத்தவங்க 2 பேருமே. அவங்கள காலம் முழுவதும் உன் தலைக்கு மேல வச்சு பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கிரீடத்தை எப்படி தலைமையில் அணிந்து கொள்வாயோ அதே போல அந்த வைர கற்களாக இருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே யோசிக்கும். உனக்காக தினமும் ஏங்கிட்ட பிரார்த்தனை செய்யும் உன்னை பெற்றவர்களை நீ உயர்வாக பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க மனசு மகிழ்ச்சி அடைவதற்கு நீ காரணமா இருந்தீனா நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழ்றன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மனசு காயப்படும்படி பேசுற, அடுத்தவங்க செஞ்ச தப்ப நீ குத்தி காட்டி பேசுறனா உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழலன்னு அர்த்தம். எப்போதும் உன் வாழ்க்கையில நீயும் சந்தோஷமாயிரு, அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்க கத்துக்கோ. வாழ்க்கை எவ்வளவு வேகமாக பயணித்தாலும் சரி, எல்லாருடைய இறுதி ஊர்வலமும் மிக மெதுவாகத்தானே போகும். அதனால வாழ்க்கையில எவ்வளவு வேகமா போறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி நல்ல ஆளாக நல்ல பிள்ளையாக நல்லொழுக்கம் கொண்ட மனிதனாக வாழ்றங்கிறது தான் முக்கியம். எப்போதும் நல்லதையே நீ நினைச்சினா இந்த வராகி அம்மா எல்லா விஷயத்தையும் உனக்கு நல்லதாக செஞ்சு தர்றேன். இன்னும் சரியாக 48 மணி நேரத்துக்குள்ள நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுத்துடுவேன் செல்லமே. உன் மனசுல இருக்கிற ஆசைகள் என்ன, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஏக்கம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அது அத்தனையுமே ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ அவர்களிடம் நீயும் கூட சேர்ந்து நில்லு. உன்னை நிராகரிப்பவர்களை நீ ஒருபோதும் தேடி போகாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் உன்னை வெற்றி பெறச் செய்வேன்.